நீங்கள் சென்னையில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா சைதாப்பேட்டைக்கு டிக்கெட் வாங்கிட்டு நேராக வந்து இறங்கணுன்னே சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம். ஸோ ஈஸியாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போ இந்த கோயிலை பற்றிய வரலாறு, இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்றத தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் நண்பர்களே. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக சிவபெருமானின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த கோயில் உருவான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறை பற்றி நம்ம பேசுவோமா? அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்திர பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி வாய்ந்த பசுவான காமதேனுவை வந்து வசிஷ்டர்கிட்ட கொடுத்தாராம். ஏன்னா வசிஷ்டர் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த பசு வேணும் அப்படின்றதுனால குறுகிய காலம் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வசிஷ்டர் அவர்கள் ஒரு தீராத ஒரு தவத்தில் இருக்கும்போது இந்த காமதேனு பசு அப்பப்போ வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இதனால கோபம் அடைந்த வசிஷ்டர் என்ன பண்ணிருக்காரு, இரு நான் உன்னை சபிச்சு நீ வந்து ஒரு தெய்வீக பசுவா தானே இருக்க, இன்னும் ஒரு நார்மலான ஒரு பசுவா நான் மாத்துறேன் அப்படின்ற மாதிரி